கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் வீண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. தேடியம்மை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினத்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைகளே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர், பிரைஸ் லார்ட். ராஜகுமார் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பாலசுந்தரி பாப்பா, பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின மூன்றாவது வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமிழ்ல பேசணும், இங்கிலீஷ்லயும் பேசுவேன். அவர் எபிரேய மொழியில தான் அந்த வார்த்தைகள் வந்துச்சு. அந்த எபிரேய மொழியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். எபிரேய மொழியில அவர் எதை பேசினாரு, அத அந்த மொழி அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். இரண்டாவது நம்ம யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தாமுடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு 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 தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். தம்முடைய, இங்கிலீஷ்ல ஹிஸ். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஆட்டோ, ஆட்டோ. ஹிஸ், AUTOU, ஆட்டோ. தம்முடைய, தம்முடைய. எல்லாருக்கும் இந்த உலகத்துல என்னுடையது அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் அது வீடு இருக்கும்,
மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. இது என்னுடைய சொத்து, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய செயின், என்னுடைய வாட்ச் அப்படின்னு தன்னுடைய இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்துல வரும்பொழுது அவருக்கு தங்க ஒரு இடம் தெரியாது. இப்ப தம்முடையங்கிற ஒன்று எப்படி மாறப்போகுதுன்னா யோவானுடையதாக மாறப்போகுது. அவருக்கு இருந்த கடைசி உறவு, அது கடைசி உறவு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவற்றை ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. யோபு சொல்லுவார், நிர்வாணியாக போகிறேன்னு சொல்லி. இதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில வரும்பொழுது எல்லாத்தையும் பரலோகத்தில் விட்டுட்டு வந்துட்டார். வரும்பொழுது வெறுமையாக வந்தார். அந்த வெறுமையாக வந்தவர் அவர் பிறக்கும் பொழுது ஒரு சத்திரம், அந்த சத்திரத்துல அவருக்கு இடம் கிடையாது. இடம் இருந்துச்சு, அந்த சத்திரத்து சொந்தக்காரருக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அவர் அதை கொடுக்கலாம், ஆனா அவர் அதை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சத்திரத்துல இடம் இல்லை, அதனால மாட்டு தொழுவத்துல போறார். ஏன் மாட்டு தொழுவத்துல அவர் போய் பிறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வெறுமையை காட்டுறதுக்காண்டி அவர் போய்கிறார். ரெண்டாவது, அவர் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு போட் தேவையா இருந்துச்சு. போட், அது பேதுருடைய படகு. அவர் பேருடைய படகுல ஏறி நின்று பிரசங்கத்தை பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை பண்ணின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப கடைசியாக ஒரு உறவை விட்டு கொடுக்க போகிறார். அது சிலுவை மேல. இதுல தம்முடைய இதுல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவனி போக வேண்டியிருந்துச்சு. ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அது ஒரு வெற்றி பவனி. அந்த வெற்றி பவனியில் போறதற்கு அவருக்கு தேவை என்ன? ஒரு ஆட்டு கழுதை, இன்றைய குட்டி. ஏன்னா வசனம், சகரியால் உள்ள வசனம் நிறைவேறும். அது அவருக்கு சொந்தமா? இல்லை, அவருக்கு சொந்தம் இல்லை. இது அவருடைய வாழ்க்கை. கடைசியில் இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பேசிக்கொண்டிருக்கிற சிலுவை இவருக்காக செய்யப்பட்டதா? இல்லை, பரபாஸ்க்காக செய்யப்பட்ட சிலுவை. இதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது. இதோட கிடையாது. அவர் மரிக்கிறார். மரிக்கும் பொழுது அவர் வைக்க ஒரு கல்லறை, அது ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய கல்லறை. எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது. இப்ப அந்த உறவுல கடைசி தன்னுடைய உறவு தாய். அந்த தாய்ங்கிற உறவு ஹிஸ், அந்த ஹிஸ் ஆட்டோ மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீசனுக்கு சொந்தமாக மாறப்போகுது. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்பொழுது, இந்த ஆட்டோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இது இப்ப போக்கஸ் மாறுதுங்க. போக்கஸ்ங்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு போக்கஸ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுடைய போக்கஸ் எது மேல மட்டும் இருக்கும் அப்படின்னு கேட்டா, படிப்பு மேல மட்டும் இருக்கும். அவனுக்கு ஒரு எய்ம் வச்சிருப்பான், நான் இந்த மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். எங்கள் மரியாள் சிஸ்டர் இருக்கா, அவளுடைய மகளுக்கு ஒரு ஆசை, நான் டாக்டர் ஆகணும். அவளுடைய ஃபோக்கஸ் எது மேலே மட்டும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு மேலே மட்டும் இருக்கும். இருந்தானா அந்த ஃபோக்கஸ் நிறைவேறும். எங்கள் ஃபோக்கஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் கல்லன் இருக்காங்க, வலது பக்கம் ஒரு கல்லன் இருக்கான், இடது பக்கம் ஒரு கல்லன் தொங்கிட்டு இருக்கிறான். முன்னாடி போர் சேவர் இருக்காங்க, அவங்க கையில பெரிய பெரிய ஈட்டிகளை வச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க ஜனங்களுடைய கூட்டங்கள் இருக்கிறது, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்கிறார். ஆனா அவருடைய போக்கஸ் 2 பேர் மட்டும் இருக்கு. ஒன்னு தாய் மரியாள், இன்னொன்னு ஷீட், அன்பான ஷீட். இந்த போக்கஸ் டைரக்ஷன் இங்க மட்டும் இருக்குது. ஏன் அங்க மட்டும் அவருடைய போக்கஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடந்து போகிறது. தாய்ங்கிற ஆசீர்வாதம் தன்னிடத்தைய தாய்ங்க கடந்து. ஏன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப இதுவரை நாம பார்த்தது தம்முடைய, இனி இது நம்முடையதாக மாறும். மரியாள் இருக்காங்களா? மரியாள் இன்னைக்கு கிடையாது, பரதேசத்தில் இருப்பாங்க. வாசிப்பாங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துல 1 பேதுரு
2வது அதிகாரம் 24வது வசனத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை இதாங்க ஐட்டோ நம்முடையதா மாறுது. தம்முடையங்கிறத ஐட்டோ இப்ப நம்முடையதா மாறுது. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணம் ஆனீர்கள். குணம் ஆனீர்கள். குணம் ஆனீர்கள். இந்த தழும்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அடையாளம். ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். ஒரு தேசத்துல யுத்தம். அந்த யுத்தத்துல அந்த ராஜா ஒரு பர்டிகுலர் ஒரு போர் கேப்டனுக்கு நிறைய பணத்தை செலவழிச்சு அவனுக்கு பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஏன்னா யுத்தத்தில் இவன் மூலமாக தான் ஜெயம் ஆரம்பிச்சது. திருமணம் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு, வாலிபன். சில நாட்களில் யுத்தம் வந்துடுச்சு. மனைவி சொல்றான், அத்தான் நீங்க விட்டு போகக்கூடாது, அத்தான் நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, புதுசாக கல்யாணம் அந்த தம்பி தன்னுடைய கடமையை மறந்து மனைவி குறியே இருக்க சமாளிச்சுக்கிறார். யுத்தத்தில் ஒரு தோல்வி வருது. தோல்வி தோல்வி தோல்வி. ராஜா டென்ஷன் ஆயிடுறாரு. எங்கப்பா அந்த வாலிபனை காணும், கேப்டனை காணும் எல்லாம் சொல்றாங்க. நீங்க அவனை எவ்வளோ நம்புனீங்க, பல கோடி பணத்தை அவன் மேல செலவழிச்சீங்க, அவன் திருமணம் ஆயிடுச்சுங்கிறக்காண்டி மனைவி கூட இருக்கிறான்ட்டு ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. அவனை கூட்டிட்டு வர இந்த ஆலயத்துக்கு முன்னாடி வச்சு 12 மணி மத்தியானம் அடிக்கும்போது, நானே எங்க அண்ணன் வச்சு ஷூட் பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த நியூஸ் அந்த பெண்ணுக்கு போயிடுது. கணவனை கட்டி கொண்டு போயிடுறாங்க. ராஜா கன்னோட நிற்கிறார். 11:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்தாச்சு. ராஜா சொல்றாரு, 12 மணியை பெல்ல அடிச்ச உடனே வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. நேரம் ஆகுது 12 மணி பெல்ல அடிக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் அப்படியே வர்றா. 2 கை எலும்பு உடைஞ்சு அப்படியே தொங்கிட்டு கிடக்கு. யாம இப்படி கையெல்லாம் உடைஞ்சிருச்சு, யாருமா நீ அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. காட்டுறேன், நீங்க கொல்றதுக்காக ரெடியா வச்சிருக்கீங்களா? அவருடைய மனைவி நான். எனக்கு தெரியும் நீங்க ஒரு சட்டம் போட்டீங்கன்னா மாற்ற மாட்டேங்கிட்டு. எனக்கு வேற வழியே இல்லை. 12 மணி அடிச்சா தானே நீங்க கண்ணாங்கன்னு கொள்வீங்க. நேரம் மேலே ஏறிட்டேன். என் 2 கையும் இங்க வச்சுட்டேன். இந்த கையில 6 மணி அடிக்குது, அந்த நாக்கு அடிக்குது. இந்த பக்கம் 6 அடி அடிக்குது. ஆனா பெல்ல அடிக்க விடல. நான் என் கையில் அத்தனை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த கையை பார்த்தாவது என் கணவன் மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு கற்பனை கதையா இருக்கலாம், ஆனால் நடந்த சம்பவம் இதான். பிதாவாகிய தேவன் தன்னுடைய தழும்புகளை பார்க்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த தழும்புகளை பார்த்து இவருடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி. இந்த வசனத்தை ஏசாயா 53வது அதிகாரம் 5வது நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஆயிட்டோ அவருடையது, அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை அவர் நோக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமானோம். முதல் வார்த்தை ஆயிட்டோ. 2வது வார்த்தை அதோ. செகண்ட் வேர்ட் behold. அதோ. ஹொரோசோ. HORAO. ஓ மேல விடுங்க. ஹொராசோ. ஹொராசோ 2வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அந்த சீசனை நோக்கி 26 தம்முடைய சீசனை கண்டு தூசி அதோ பிஹோல்ட். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மனிதர்கள் ஒரு தண்டனை கிடைச்ச உடனே, இங்க தண்டனை கிடைச்சிச்ச செய்யாத தவறு இருப்பது சிலுவை. இப்ப அதோ பிஹோல்ட் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். யாரை பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை சுற்றிலும் உள்ள அநியாயம், உலக இந்த சிலுவையில தொங்கிக்கிறவர்கள் எப்படி கதறுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு தண்டனையை கொடுத்தது அநியாயம், அநியாயம், அநியாயம் சொல்லி 2 சாட்சிகள். அதனாலதான் அந்த தண்டனை உறுதிப்படுத்துது. இந்த 2 சாட்சிகளை
எவ்வளவுக்கு எவ்வளவு சபிக்க முடியுமோ சபிப்பார். தனக்கு இந்த சிலுவின் தண்டனையை கொடுத்த நியாயாதிபதியை எவ்வளவுக்கு எவ்வளவு தூஷிக்க முடியுமோ தூஷிப்பார்கள். ஆனால் இங்க நம்ம பார்க்கறது அநியாயம் என்ற கதறதுக்கு பதில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பார்வை, இந்த பரிதாபமான பார்வை என்ன செய்யணும்னா அதோ. அந்த அதோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு என்ற சுயம் என்ற ஒன்று கிடையாது. தனக்கு அதோங்கிறது ஒரு உறவு. அந்த உறவு எப்படி போக போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காண்கிறார். behold, இங்கிலீஷ்ல டு see, பார்க்கிறார். அந்த பார்க்கிறது என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். சரி, அந்த பார்வை ஒரு ஆள் மேல வந்துச்சு. யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷமாக வியாதியாயிருக்கிற ஒரு மனுஷனை கண்டு, 5:6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, டு see, behold, அவனை பார்க்கிறார். அவனுக்குள்ள என்ன பார்க்கிறான்னா, ஒரு வியாதியை பார்க்கிறார். இந்த வியாதியாய் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்கே படுத்து கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவர் திருக்கொண்டார். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, இப்ப பிஹோல்ட் அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? விசுவாசத்தை பார்க்கிறார். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம், திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. டு see, ஒரு பாவத்தை பார்க்கிறார். சிலுவையில ஒரு பார்வை. அந்த பார்வை என்ன அப்படின்னா, நம்முடைய பாவத்தை அவர் பார்க்கிறார். இந்த சிலுவையின் மூலமாகத்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும். சிலுவையின் மூலமா தான் நம்ம அந்த பரதேசத்துக்கு போகணும். இன்னைக்கு நித்தியத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய கண்டு எப்படி இருக்கும் காட்டுறவங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அக்னி ஜுவாலையை போல அந்த கண்களை இப்பொழுது இருக்கு. சரி, அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 3வது வார்த்தை, ஸ்திரீயே, கனோ, ஜி யு யான் இ கனோ, ஸ்திரீ. யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இது ஒரு கானானூர் திருமணம். அங்க தன்னுடைய தாயை தாயின சொல்லல, ஸ்திரீயே அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்திரீங்கிற ஒரு உறவு நித்தியத்துல உண்டான, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உண்டான உறவு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வெத்திற்கும் அவள் வெத்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸ்திரீயின் வித்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். ஏன் ஸ்திரீயின் வித்துல வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், காலம் நிறைவேறும்போது, வேலை இன்னும் வரவில்லைங்கிற நிறைவேறும்போது, ஸ்திரீ இன்னிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்தவன குமாரனை தேவன் அனுப்பினார். உலக தோற்றத்திற்கு முன்பாக உண்டான தேவ திட்டம். மத்தேயு 28வது அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அந்த குணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன் உண்டான ஒரு உறவு. அடுத்து நம்ம பார்க்க போறது உன் மகன் ஹோயோஸ். 4வது வார்த்தை பாருங்க, உன் மகன் ஹோயோஸ், HUIOS. இது ஒரு கிரேக்க வார்த்தை. ஹோயோஸ்ங்கிறது என்னன்னா ஆண் பிள்ளை. ஏன் ஆண் பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னு கியூனுங்கிறது ஆண் பிள்ளைன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிறார், ரத்தத்தை சிந்துகிறார். இது நித்தியத்துல நடக்குது.
உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் தன்னுடைய திட்டத்தை நிழலாக காட்டுகிறார். நிழலை நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆண் மேல் சிலுவை சுமக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உன் மகன் ஹேனோஸ், ஆண் பிள்ளையாக வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, குமாரன் ஹெயோஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆண், அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கிறார். இது வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது தம்முடைய தாய், மதர். 5வது பாருங்க, மதர், MEMM, தாய். தாய் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல இந்த தாய்ங்கிற ஒரு உறவை ஆண்டவர் காட்டுகிறார். இதன் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், ஒரே மாமிசமா இருப்பார். இந்த தாய்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அன்பின் உறவு. தாய் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பை காட்டுகிற ஒரு வார்த்தை. ஏசாயா 66வது அதிகாரம் 10வது வசனம், எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு மிகவும் மகிழ்ந்து. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. 16வது வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமை தான் நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனம், மேலான எருசலேமோ சுயாதீனம் என்னவள், அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானாள். அடுத்த உறவை நம்ம பார்க்க போறோம். 6வது, அன்பான சீசன், அகாபே. அன்பான சீசன், அகாபே, AHAB, அகாபே. இந்த அகாபேங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்பு. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த அன்பு மாறுது, டைரக்ஷன் மாறுது, போக்கஸ் மாறுது. சாலமோனுடைய அன்பு அந்நிய ஜாதிகள் மேல ஆசை வைத்தான். ஆனா யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல உயிர் தெழுந்த இயேசு பேதுருட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ அன்பாக இருக்கிறாயா? அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்னா, 15வது வசனத்துல, நான் உன்னை நேசிக்கிறேன். அது ஃபீலோ, அகாவே, தெய்வீக அன்பு. ஆனா பேதுரு சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். 16வது வசனத்துல மறுபடியும் கேட்கிறேன், அன்பா இருக்கிறாயா? அதே பதில், நேசிக்கிறேன். 17வது வசனம், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்ப ஆண்டவர் வந்து அந்த அகாபே என்பதை புரிஞ்சு கொள்ள முடியல. நான் என்னுடைய ஸ்டாண்டர்டை குறைச்சி, அட்லீஸ்ட் என்னைய ஒரு உலக பிரகாரமாக நீ நேசிக்கிறாயாப்பா அப்படிங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 74வது வசனத்தில் பேதுரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணினார். உடனே சேவல் குயிட். இதை நினைக்கிறார், ஐயோ ஆண்டவரே, நான் என்னால இந்த உலக பிரகாரமான பிலோ அன்பு கூட நான் உங்க மேல கொடுக்க முடியல. ஆனா அன்பான சீசன் நான் பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு தாய் அப்படின்னு சொல்லி. சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம முடிக்க போறோம். சீசன். சீசன் என்ன அர்த்தம்னா, சீசன் மேட்டிஸ். மேட்டிஸ், MATHETES, MAE மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், TE மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், S. மேட்டிஸ்
இது என்னன்னு பார்த்து படிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வந்தது மேத்தமேட்டிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல இருந்து வந்தது மேத்தமேட்டிக்ஸ். ஒரு கணக்கு போடுறது, அதுல 10 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஸ்டெப்பும் ஒரு நம்பர் கூட மாறக்கூடாது, புள்ளி மாறக்கூடாது, 0 மாறக்கூடாது. அப்படி இருந்தா தான் முடியும் போது கணக்கு கரெக்டா வரும், பதில் கரெக்டா இருக்கும். அதுபோலதான் நமக்கு சீஷன் யார் அப்படின்னா குரு. மத்தேயு 23வது அதிகாரம் 8வது வசனம், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படுறார்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கார், நீங்கள் சகோதரர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஒரு குரு, நீங்க 2 சீஷர்கள். ஆனா யோவான் 9வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு குருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அன்றைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர்கள் யார எங்களுடைய குரு அப்படின்னு கேட்கிறாங்க, சொல்றாங்கன்னா மோசே. அப்பொழுது அவர்கள் அவனை வயது, நீ அவருடைய சீஷன், அவனுடைய மேட்ரிஸ், நாங்கள் மோசையுடைய சீசன். மோசையுடைய சீசன் நாங்கள். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அன்பு கிடையாது, அகாபே அன்பு கிடையாது. 3 காரியங்களை பார்த்து முடிக்க போயிடும். அன்பு நம்பர் 1. யோவான் 3வது அதிகாரம் 35வது வசனத்துல, நீங்கள் ஒருவர்கள் அன்பா இருந்தால் நீங்களுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஒருத்தர் நேசிக்கிறதுனால அது அன்பு, சீஷர்கள். யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம், பிதா இடத்துல அன்பா இருக்கிறது போல நானும் உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன், நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருங்கள். அவை பிதா அன்பு, குமாரனா இயேசு கிறிஸ்து, மேட்ரிக்ஸ் சேம் டிட்டோ. ஆனா நீங்க நிலைத்திருக்கும். கடைசியாக பார்த்து முடிக்க இருக்கும் யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், மேயாக உபதேசம் டீச்சிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த ஆழத்தை நம்ம பார்த்து ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமா கரவமில்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான்கு உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈகளுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.